ப்ரோ கல்யாணத்துக்கு போகிறேன், கல்யாணம் எனக்கு இப்படி வேணும்னு சொல்றதுக்குள்ளாட்டி வாங்க ப்ரோ நீங்கள் கூட்டு போயிருங்க, நீங்கள் அங்கேயே கட் பண்ணுறீங்க. ப்ளீஸ் ஸ்டாப் டூயிங் தட். ஸோ விற்கணும் பார்க்கக்கூடாது, எவ்வளோ விற்கிறோன்றது மேட்டர் இல்லை, என்ன விற்கிறோன்றது மேட்டர். கரெக்ட் ப்ரோ. அண்ட் ப்ரௌன் ஷூ, ஒயிட் கலர் ட்ரௌசர்ஸ் அண்ட் அ சேஜ் க்ரீன் டெக்ஸ்சர்ட் ஷர்ட். அதுக்கு வந்துட்டு இவர் எல்லாமே பக்காவாக இருக்குது. எதனால அந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, சேஜ் க்ரீனும் ஒயிட்டும் வந்துட்டு ஒரு சரியான காம்பினேஷன். எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி போடும் போது இப்போ ஹிப்புக்கு மேலே போடுவோம், ஹிப்பி கீழே போடுறது வந்து நல்லா இருக்குது ஆக்சுவலாக. திருப்பி எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கொடுத்து இல்லை அவர் நம்மளுக்கு வந்து எல்லாருமே எடுத்துறாரு, நம்ம ஒரு ரிலேட் பண்ணுங்க. ஓகே சரி ஓகே, அவரோட ஸ்டைலிங்கை நம்ம பார்ப்போம் இனிமேல். நீங்கள் ரேட் பண்ணணும். அதுக்கு வந்து முஸ்லு ப்ரோ தான் ரேட் பண்ணுவாரு. ஏன் ப்ரோ சர்ப்ரைஸான ஒரு திங் சொல்ல வரேன். கோவாவில் வந்து நம்ம கடை திறக்க போகிறோம் நெக்ஸ்ட் மந்த். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு ஸ்டைலிங் டைம் வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டைலிங் பண்ண போறேன். இந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் இனிமேல் அனௌன்ஸ் பண்ண போகிறது கிடையாது, பண்ணி முடிச்சது தான் அனௌன்ஸ்மெண்ட். ஓகேங்களா, ப்ராஜெக்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட் இஸ் கம்மிங் அப். பட் முடிச்சுட்டு சொல்றோம், ஏன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முடிச்சிட்ட அப்புறமாட்டி எஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கும் அதே அட்வைஸ் தான், தயவு செஞ்சு இந்த மாதிரி யார்ட்டையும் சொல்லிக்காதீங்க, நடந்து முடிச்சிட்ட அப்புறம் சொல்லுங்க. அது எங்களுக்கு இருந்த ஒரு அனுபவம். எக்ஸாக்ட்லி. ஹவ் டு யூ ஸ்டைல் அ பர்சன்? ஃபர்ஸ்ட் what do you see, அவங்களோட பாடி, ஃபர்ஸ்ட் அவங்க கலர், அப்புறமாட்டி பாடி ஷேப், அவங்களோட தை ஷேப், அப்புறமாட்டி எல்லாமே டாப் டு பாட்டம், ஷோல்டர்லேருந்து கால் வரைக்கும் பார்த்தாச்சு. ஓகேங்களா, இதை வச்சுட்டு இப்போ வந்துட்டு ரெண்டாவது விஷயம் வந்து யூ ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூ கோனா ஆஸ்க்? ஓகே ப்ரோ, என்ன பார்க்குறீங்க, என்ன ஒகேஷனுக்கு பார்க்குறீங்க? செப்டம்பர் 7th வந்து என் ப்ரோட மேரேஜ். ஸோ வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு மேரேஜ் ஒகேஷன். எங்கே நடக்குது? மால்ல. சரி ஓகே, எந்த ஏரியாவில் நடக்குதுன்னு கேட்க வந்தேன். சென்னையில தான் நடக்குது. ஓகே, ஸோ நான் எதுக்கு எங்க நடக்குதுன்னு கேட்குறேன்னா வந்துட்டு கிளைமேட் மேட்டர்ஸ். இவர் இதே வந்துட்டு குளிரான இடத்துக்கு போனோன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். இப்போ இவர் கேட்டிருக்கிறது வந்து சென்னையில் தான் நடக்குது. சென்னை இஸ் generally it's hot, right? And Chennai people, we generally like subtle or either subtle or blink. Okay, இப்போ what is your expectation? Are you this person who wears subtle or blink? Blink தான் எப்பவுமே பிடிக்கும். சரி ஓகே, அப்போ நம்ம உங்களுக்கு கொஞ்சம் வந்து நல்லா பிரைட் கலர்ஸில் போயிடலாமா? ஓகே, பிரைட்னு சொன்னால் ஒயிட்டை தவிர போகலாமா இல்லை ஒயிட்டில் தான் போகணுமா? ஒயிட் மட்டும் வேணும். ஓகே, பிளிங்கு ஒயிட்டு வேணாம். அப்படின்னா வேலை என்ன இருக்கு? இப்போ வந்து இதுக்கான பாட்டம் நம்ம தேடுறோம். பேஜ் கிரீன்னா வந்து ஜெனரலி த சாய்ஸஸ் வில் பி லைக் ஐதர் ப்ரௌன் ஓர் பேஜ். ஓகேங்களா, இல்லை டார்க் பேண்ட், சில பேருக்கு டார்க் பிடிச்சினா டார்க் போகலாம். ஓகேங்களா, அவர் போட்டிருக்க பேண்ட்டே அவருக்கு ஆக்சுவலாக கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இவருக்கு எல்லாருமே என்ன சாய்ஸ் கொடுக்கலாம்னா, கல்யாணம்னா திஸ் 60 seconds மேலே என்னது புரியல? more than 60 seconds மேலே இதுவா? நான் ஸ்டைலிங்கா? ஸ்டைலிங் வந்து 60 செகண்ட்ஸ்ல பண்ணக்கூடாதுன்றதுக்கான 60 செகண்ட்ல யாரும் வீடியோ பண்ணிடாதீங்க. ஸ்டைலிங்னு வந்துருச்சு, அட்லீஸ்ட் என்னைக்காவது தானே இதெல்லாம் பல வருஷமாச்சு ஸ்டைலிங்லாம் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு. அட்லீஸ்ட் உங்களுக்காச்சும் பண்ணுவோமே. எதனால அந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, சேஜ் க்ரீனும் ஒயிட்டும் வந்துட்டு ஒரு சரியான காம்பினேஷன். இதை போட்டால் ஒரு ஆக்சுவலாக ஓல்மணின்றாங்க. ஓல்மணினா வந்துட்டு இந்த போலோ ஷர்ட் அது மாதிரிலாம் இல்லை, கலர்ஸ் நல்ல பார்ட்டி வேர், கல்யாணம், ஃபங்க்ஷன்ஸ். இது வந்துட்டு அண்ணனோட ஸ்டைலிங்க்கு. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி போடும் போது இப்போ ஹிப்புக்கு மேலே போடுவோம், ஹிப்பி கீழே போடுறது வந்து நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இது ஒரு சரியான காம்பினேஷன். ஒரு சேஜ் கிரீன் கலர் ஷர்ட், கொஞ்சம் டெக்ஸ்டர் ஷர்ட், இந்த ஃபங்க்ஷனுக்கு இதெல்லாம் போடலாம். இந்த மாதிரி கலர் பேண்ட் போட்டிங்கன்னா இதாக இருக்கும். ஒயிட் பஞ்சரெல்லாம் யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வந்து இட் வில் மேக் யூ லுக், உங்கள் லுக்கே எலிவேட் பண்ணி கொடுத்துரும். வாட் இஸ் மிஸ்ஸிங் ஓவர் ஹியர் இஸ் ஒன்லி தி ஷூஸ். ஷூஸ் வந்துட்டு I think you can try this. ஷூ சும்மா போட்டு சார். இந்த என்டையர் லுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் படிச்சுட்டு வந்ததுக்கான யூஸ் அவங்களுக்கு தெரியும். கலர் காம்பினேஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். விற்கணும் பார்க்கக்கூடாது, எவ்வளோ விற்கிறோன்றது மேட்டர் இல்லை, என்ன விற்கிறோன்றது மேட்டர். கரெக்ட் ப்ரோ. இந்த டைலாக் மேலே நான் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுவேன்ல. அண்ட் ப்ரௌன் ஷூ, ஒயிட் கலர் ட்ரௌசர்ஸ் அண்ட் அ சேஜ் கிரீன் டெக்ஸ்சர்ட் ஷர்ட். அதுக்கு வந்துட்டு இவர் எல்லாமே பக்காவாக இருக்குது. How much would you rate this stuff? Out of 10. நியாயமா சொல்ல 9. அந்த உட்ட ஒண்ணு என்னன்னு இப்படி சொல்ற? அந்த உட்ட ஒண்ணு என்னன்னு எனக்கு தெரியணும். எது மிஸ் ஆயிருக்கு? இந்த ஃபேமிலி
ஐயா சாமி நம்ம பண்ணிட்டேன். சரி ஓகே, இந்த ஃபேப்ரிக்னால நீ இப்போ இந்த ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணிட்டேன் எனக்கு. மற்றபடி சூப்பரா இருக்கு ஆக்சுவலா, கலர் காம்பினேஷன் போதும் அதான் 9ன்னு சொல்லி முடிச்சது. ஸ்டைலிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நாங்கள் ஜோக்கா எல்லாமே காமிச்சிட்டோம், பட் ஸ்டைலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க கிட்ட நான் சொன்ன இந்த 3 விஷயத்த நீங்க எந்த கடையா இருந்தாலும் ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க பாடியை பாருங்க, கலர், பாடி ஷேப், அவங்க கலர். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஆஸ்க் கொஸ்டின்ஸ் கேட்காட்டி ஓகே ப்ரோ இதுக்கா ஒரே கொஸ்டின் எல்லாம் ஒண்ணுமே தெரிய வராது. ஒரு கல்யாணத்துக்கு வேணும், ஓகே வாங்க ப்ரோ இருக்கு, தட் டசன்ட் மேட்டர். கல்யாணம் எங்க நடக்குது, கஸ்டமர் கேள்வி கேட்க தான் வந்து கஸ்டமர் வந்துட்டு எனக்கு இதுதான்டா எனக்கு வேணும்னு அவங்க சொல்லுவாங்க. ப்ரோ கல்யாணத்துக்கு போறேன், கல்யாணம் எனக்கு இப்படி வேணும்னு சொல்றதுக்குள்ளாட்டி வாங்க ப்ரோ நீங்க கூட்டு போயிடுறீங்க, நீங்க அங்கேயே கட் பண்றீங்க. ப்ளீஸ் ஸ்டாப் டூயிங் தட். ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் ஆஸ்கிங் மோர் கொஸ்டின்ஸ் டு கஸ்டமர்ஸ் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே வாண்ட், வாட் கைண்ட் ஆஃப் கலர் தே ப்ரிஃபர், என்ன மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் போடுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு அவங்க உங்களுக்கு செட் பண்ணுவாங்க. அவங்க எக்ஸ்பெக்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ த மோர் த கொஸ்டின்ஸ் யூ ஆஸ்க், த மோர் எக்ஸ்பெக்டேஷன், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்க 100% சாட்டிஸ்ஃபை பண்ண தேவையில்ல. all you can do is like 70-80% சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கனாலே போதும். அவங்களே வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு the chances of probability தான் இதில், சான்சஸ் ப்ராபபிலிட்டி வாங்குறதுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ரிமெம்பர் திஸ். ஓகேவா இந்த லெசன் இன்னைக்கு? கரெக்ட் ப்ரோ. அந்த ப்ராபபிலிட்டி வாங்குறதுக்கானதும் சரி, ட்ரஸ்ட்டும் பில்ட் ஆகும். எக்ஸாக்ட்லி. ஓகேவா? ஓகே முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் ப்ரோ. So that's it for today. See you tomorrow.